கத்திரி பிரசனம் சூத்திரம் எஸ்ஐக்களை பற்றி பார்த்துட்டு நெருங்கிட்டேன். எங்கே வருஷக்கணக்காக ஆகுமோ அப்படி பார்த்தோம். இன்னும் வந்து நீங்கள் படிக்கும்போது சில காரியங்கள் வந்து அதுவும் நம்ம என்ன படித்தோம்னா இஸ்ரவேலுடைய பாவங்கள் அதை வந்து அடையாளப்படுத்துகிறாரு. எஸ்ஐக்கள் மூலமாக வந்து அடையாளப்படுத்துகிறாரு. அடையாளப்படுத்திட்டு என்னென்ன பாவம் பண்ணாங்க, எதனால் அவங்க வந்து சிறையிருப்புக்கு போனாங்க அப்படின்னு படிக்கும்போது ஒரு நாட்டினுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து அப்படி படிச்சுட்டே வந்தோம். படிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எகிப்து வந்து பார்த்துருக்கோம். தீரு, அம்மோன், ஏதோம் பார்த்தோம், சீதோன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் பெலிஸ்தியாலாம் கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அந்த நியாய தீர்ப்புகள்லாம் நம்ம வந்து நியாய தீர்ப்புகள் பார்க்கும்போது ஏசாயா, எரேமியா எல்லாமே மிங்கிளாகும். அப்போ நம்ம அந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் அப்படி பார்த்துட்டு மெயினாக வந்து தீர்வை பார்த்துட்டோம். மெயின் வந்து தீர்வு தான், எகிப்தோட தீர்வு தான் நம்ம பார்த்தோம். தீர்வை பார்த்துட்டு எகிப்தை பார்த்துட்டோம். இனி அந்த பெலிஸ்தியா அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துட்டு பாவங்களை குறித்து வந்து கர்த்தர் வந்து அந்த இஸ்ரவேல் வந்து உருவகப்படுத்துவாங்க. எசேக்கியேல் வந்து உருவகப்படுத்துவாங்க. அப்போ நம்ம படிக்கும்போது எதுக்கு படித்து நம்ம பார்த்த விஷயங்கள் தான், ஆனால் உருவகப்படுத்துறது என்னென்ன காரியங்களை வந்து உருவகப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து 40க்கு மேலே போனோம்னா அந்த பரலோக மனவாட்டி சபையோட லிங்க் பண்ணி அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா ஆசரிப்பு கூடாது வந்து எருசலேம் வந்து லிங்க் பண்ணி எழுதியிருப்பார். அது கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது. இதெல்லாம் கடந்துட்டோம்னா நம்ம எஸ்ஐக்களை முடிச்சுட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நம்ம போயிடும். வெளிப்படுத்தின விசேஷம் போகும்போது பார்த்திங்கன்னா தானியேலும் அது வந்து ஒன்றா வரும். அப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தையும் தானியேலையும் லிங்க் பண்ணி பார்ப்போம். அப்புறம் தனித்தனியாக கூட நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமோ 2 நாளாகமோ, அடுத்து வந்து சாமுவேல், நியாயாதிபதிகள், யோசுவா, என்னாகும் பாகம் இதெல்லாம் வந்து இதில் லிங்க் ஆயிடுச்சு. எஸ்ஐக்கள் லிங்க் ஆனாலும் கர்த்தருக்கு திசித்தமானால் ஆயுசின் ஜீவனை கொடுத்தாருன்னா ஆயத்தப்படுத்திருந்தாருன்னா எல்லா புஸ்தகம் என்ன செஞ்சோம் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம நேற்று வந்து எகிப்தினுடைய நியாய தீர்ப்பு குறித்து நம்ம செஞ்சோம் பார்த்துட்டோம். இப்போ எகிப்துக்கு வந்து ஒரு புலம்பல், சரியா? எகிப்துக்கு வந்து எப்படி வந்து தீர்வுக்கு ஒரு புலம்பல் ஒரு அதிகாரம் ஒதுக்கி இருந்தாலும் அதே மாதிரி எசேக்கியேல் செய்கிறாங்கன்னா எகிப்துக்கு ஒரு அதிகாரத்தை வந்து புலம்பல். இதில் எவ்வளோ விஷயங்கள் தான். பட் ஆனால் அந்த நம்ம வாசிக்கும் போது அந்த அந்த வசனங்கள் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா திரும்ப நமக்கு வந்து அந்த எசேக்கியேலை வாசிக்கும் போது கர்த்தர் இதுதான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு புரிதல் உண்டு பண்ணும். இப்போ எனக்கு முக்கியமானது நான் பார்த்துட்டோம் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு காலங்களும் நாட்களும் கர்த்தர் வச்சுருக்காரு, அனுகிரகம் பண்ணி பண்ணிக்கிறாரு. அதனால் எல்லா வசனங்களையும் எல்லா காரியங்களும் பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்ம போவோம். ரைட்டா? எசேக்கியேல் 30 எடுங்க. 14 வருஷம் 14 பத்ரோசை பாழாக்கி சோவானிலே தீ கொடுத்து நோ பட்டணத்தில் ஆக்கினைகளை செய்து 15 வருஷம் எகிப்தின் பலனாகிய சீனின் மேல் என் உக்கிரத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தை சங்கரிப்பேன். 17 வரைக்கும் வருஷம் எகிப்தில் தீ கொடுத்துவேன், சீன் மகா வேதனை அடையும், நோ பட்டணம் தகர்ந்து இடிந்து போகும், நோப்புக்கு தினந்தோறும் நெருக்கங்கள் உண்டாகும். ஆவன், பீபேசெத் என்கிற பட்டணங்களின் வேலைக்காரர் பட்டயத்தால் விழுவார்கள், அவைகளின் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள். ஆமாம், இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தியோப்பியர், பூத்தியர், லூத்தியர், அப்புறம் யார் பார்த்தோம் தொகர்மா, அப்படி அந்த ஜனங்கள்லாம் வந்து பார்த்துட்டோம். இதுலேயுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சீன் ஒன்று வந்து அவங்க பார்த்துட்டோம். சீன் பார்த்தோம், நோ பட்டணத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு வந்து எதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா பத்ரோசு, சோவான், நோ பட்டணம் பார்த்துட்டோம். 30-14 வந்து பத்ரோசை சொல்கிறாரு, சோவானில் தீ கொடுத்துறாரு, பத்ரோசை பாழாக்குறாரு, நோ பட்டணத்தை வந்து ஆக்கினைகள் செய்கிறாரு. நோ பட்டணத்தை வந்து நம்ம நேற்று பார்த்துட்டோம். இப்போ சோவான் வந்து பார்த்திங்கன்னா என்னாகும் 13:22 வருஷங்க. 13:22 தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். ஆமாம், இந்த சோவான் வந்து சோவான்ங்கிறது வந்து எகிப்து தேசத்தில் இருக்குது. அதை குறித்து நம்ம வந்து பார்க்குறோம்.
இந்த எப்பிரான் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு? இவர் ஆபிரகாம் வந்து மக்பேலாங்கிற குகை அங்கே தான் வந்து எல்லாருமே அடக்கம் பண்ணும்போது இஸ்ரேலுக்கு முக்கியமான பட்டணம். அப்போ அந்த சோவான் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த எப்பிரான் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. அப்போது அந்த குறிப்பு இருக்குன்னா லிங்க் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். சரியா? எகிப்துக்கு அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம எப்படி பார்த்தோம், இங்கே இருக்கிறது அங்கே வரேன், அங்கே இருக்கிறது இங்கே வரேன், எல்லாருமே அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி பசங்க தான். ஒரு கட்டத்தில் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். இப்போ எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்களுக்குள்ள இப்போ அந்த குடும்பங்கள் பெருகும்போது என்ன செய்யறது, சண்டைகள் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த சோவான் வந்து எதுக்கு முன்னாடி கட்டப்பட்டனா, எப்பிரான் வந்து சோவானுக்கு முன்பு 7 வருஷத்துக்கு சேர்ந்து கட்டப்பட்டுச்சு. அப்படித்தானே படித்தாங்க. சரி, சீன் பார்த்துட்டோம்ல. சீன் வந்து நம்ம பார்த்துக்கும்போது சீன் பார்த்துட்டோம். அந்த சோவானத்தை செய்கிறார் கர்த்தர் வந்து அழிக்கிறார். என்ன செஞ்சார்? சோவான இடத்துல இருந்து செய்கிறார், தீ கொளுத்துறாரு. சரியா? பிபேசர் படிச்சோமா? பிபேசர் 30:17 வாசிங்க. ஆவேன் பார்த்துட்டோம்ல. ஆவேன் வந்து ஓன் பட்டன் பார்த்தோமா? ஆவேன். சரி, ஆவேன் வந்து ஆவேன் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கார்ல, அவர் யோசேப்பு வந்து ஓன் பட்டணத்து பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுவார்ல. அது 41-45 வருஷம். அது 41-45 வாசிங்க. 41-45. ஆசரோட மகளை கல்யாணம் பண்ணுவார்ல, அந்த ஊர் தான் வந்து ஓன் பட்டன். 41-45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவி. அந்த ஓன் தான் இந்த ஆவேன். எகிப்துல இருந்த எகிப்துக்கும் இஸ்மவேலருக்கு பேர் என்ன, இஸ்ரவேலருக்கு வந்து நெருங்கிய தொடர்பு. சரி இல்லையா? காம்தா அண்ணன், அவன் தான் வந்து எகிப்தில் கூசுங்கிற இருக்கிறான். அடுத்து வந்து இஸ்மவேலர்னா ஆகாவுடைய சந்ததி. ஆகார் என்ன செய்வான், தன்னோட பையனுக்கு எங்கே எடுப்பா எகிப்துலேருந்து தான் பொண்ணு எடுப்பான். அப்புறம் சாலமோன் என்ன செய்வான், எகிப்துலேருந்து தான் பொண்ணு எடுப்பான். அப்போ நிறைய லிங்க் இருக்கும். சரியா? அப்போ இந்த ஓன் பட்டணத்தை ஆசாரியும் போது எகிப்துடைய ஆசாரியரை பொண்ணத்தை யார் கல்யாணம் பண்ணுறா? யோசேப்பு வந்து கல்யாணம் பண்ணுறான். அப்போ அந்த பட்டணத்தை என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வார், தீ கொளுத்துறாரா? ஓன் ஆவேன். இந்த இடத்துல ஆவேன் வயசில் 17 வாசிங்க. 30-17. ஆவென் பீபேசெத் என்கிற பட்டணங்களின் வேலைக்காரர் பட்டயத்தால் விழுவார்கள், அவர்களின் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள். தீ கொளுத்துறது வந்து சோவான தீ கொளுத்துறாரு. ஓன் பட்டும்போது வேலைக்காரர் பட்டயத்தை இது பண்ணுறாரு, சிறையிருப்புக்கு கொண்டு போகிறாங்க. சரியா? ஆவேன்னு பிபேசெத்து. அடுத்து வந்து 30-18 வாசிங்க. எகிப்தின் நுகங்களை நான் முறிக்கும் போதும் அதனுடைய பெலத்தின் முக்கியம் அதிலே ஓயும் போதும் மந்தாரம் அதை மூடும். தக்பா நேசிலே பகல் இருண்டு போகும், அதன் குமாரத்திகள் சிறைப்பட்டு போவார்கள். அந்த தக்பானேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் உள்ள பட்டணம். அங்கேயே அரசு சிறைப்பட்டு போயின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு வந்து எந்த இடம் வந்து முக்கியமாக இருந்துச்சுன்னா, எரேமியா எல்லாரும் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்கல்ல, பயந்து போய் இந்த பட்டணத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. வாசிங்க. என்னாகமத்துலேயுமே இருக்கு அந்த தக்பானேஸ். என்னாகமத்துலேயும் அந்த அவங்க கூட்டிகிட்டு வரப்போ தக்பானேஸ்ன்னு வருமே. சரி, எரேமியா 43:7 வாசிங்க. தக்பானேஸ் வரல என்னாகமத்தில். எரேமியா 43:7.
என்ன மூத்திரம் பார்ப்போம், எதுவுமே சொல்லுங்க. 43:7 வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாத படியினாலே எகிப்து தேசத்திற்கு போக எத்தனித்து அதிலுள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். ஆமாம், தக்பானேஸ் யார் போவாங்க? அந்த குரூப் வந்து எரையுமே கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? பயந்து போய் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த அவர் பேர் என்னது? அந்த காபர் சேனாதிபதியாக இருப்பானே, காபர் சேனாதி அவன் வச்சுட்டு ஒரு ஏழைகளை வச்சுட்டு போயிடுவான். ஏழையில் வச்சு போகும்போது இஸ்மாயில் ஒருத்தர் வந்து 10 பேர் 20 பேர் அது கொண்டு விடுவாங்கல்ல அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க. அதனால இருக்கிற மீதி ஆட்களை செய்யணும்னா கரையாங்கிறது வந்து சேர்வை தலைவனாக இருப்பார். அவர் வந்து என்ன செய்வார்னா, சரி வாங்க நம்ம எகிப்துக்கு போயிடுவோம், இங்கேருந்து நம்ம கொண்டு விடுவாங்கும்போது இறைமையிட்ட கேட்பாங்க, சொல்லு ஆண்டவர் என்ன சொல்லும்போது, இல்லை இங்கே தான் இருக்க சொல்லுவாருன்னு சொல்லுன்னா, நீ இல்லை போய் சொல்ல வாடா, எங்கள் கூட வாடான்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவாங்க. யாரை? இறைமையை சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த சம்பவத்தில் அந்த தக்பானேஸுக்கு என்ன செய்கிறாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? இந்த இடத்துல வந்து தக்பானேஸ் வந்து பார்க்குறோம். இந்த நாகம் 3:8 வாசிங்க. நாகம் 3:8. நதிகள் மத்தியில் இருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ, அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது, சமுத்திரம் அதன் அரணும், சமுத்திரக்கால் அதன் மதிலுமாய் இருந்தது. ஆமாம், அந்த நோப்பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மோன் தெய்வம் கோவில் இருந்த அம்மோன் தெய்வம் வந்து அம்மோன் மோளை அந்த தெய்வம் இருந்த பட்டணம். அதனால் கர்த்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா அதை வந்து நொறுக்கிறார். ஏசாயா 19:13 வாசிங்க. சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள், நோப்பின் பிரபுக்கள் மோசம் போனார்கள், எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழிதப்ப பண்ணுகிறார்கள். நோப்பின் புத்திரர் எப்படிப்பட்டார்கள்? நோப் திரும்ப வாசிங்க. சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள், சோவான் பிரபுக்கள் மூடர், நோபின் பிரபுக்கள் மோசம் போனார்கள், எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழிதப்ப பண்ணுகிறார்கள். ஆமாம், அது விக்கிரகம் இருந்தது தேசம் வந்து. ஆவேன் பட்டணம், அது ஓன் பட்டணம் பார்க்க முடியா? அது வந்து எகிப்துக்கு வடகிழக்கு பக்கம் வந்து இருந்திருக்கு. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பூனை தெய்வமாக வச்சு கும்பிட்டுருக்காங்க. பூனைய தெய்வம். ஆமாம், பூனைய தெய்வமாக வச்சுக்கணும். இசைக்கள் 32:22 வாசிங்க. அங்கே ஆசூரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள், அவனை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது, அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே. இந்த 30 வந்து இவ்வளோ காரியம் நம்ம நிறைய எகிப்தில் வந்து பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்த காரியங்கள். 30 எகிப்துக்காக ஒரு புலம்பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினாக இந்த இந்த விட்டு போன பட்டணங்கள் தான். அந்த திரும்ப அந்த நோக்கு பட்டணம் அது எங்கே இருக்குது அது நம்ம வந்து பார்த்த விஷயங்கள் தான். ஆவேங்கிறது ஓன் பட்டணம் பார்த்துட்டோம். சீன்கிறது வந்து பார்த்திங்கன்னா எகிப்துக்கு இல்லை. சீன் வனாந்தரத்தை தாண்டி தான் இவங்க வந்து கானானுக்குள்ள எகிப்தை தாண்டி தான் இவங்க கானானுக்குள்ளே போகணும். மேப்பு நிறைய எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நம்ம எடுத்து மேப் எடுத்து ஒரு பையில் போட்டு வச்சுக்கிறோம். சும்மா நம்ம சொன்னால் ஒன்றும் புரியாது. அப்போ சீன் வனாந்தரத்தை தாண்டி தான் யாரும் எகிப்து உள்ளே வரணும். இவங்க எகிப்து போனால் சீன் எல்லையை தாண்டி தான் போகணும். அப்போ என்ன இருக்காங்கன்னா எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தானே அன்றைக்கி வலிமையாக இருந்திருக்காங்க. அப்போ இராணுவ தலைமை என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த இடத்த வந்து வச்சுருந்துருக்காங்க, இந்த சீன் வனாந்தரத்தை. ஆண்டவர் என்னன்ட்டு எல்லாத்தையும் நொறுக்கிறார். சரியா? அப்போ எகிப்துக்காக ஒரு புலம்பல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். பார்த்து 2-3 பட்டணம் தான், மீதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம படித்தது அந்த நம்ம பார்த்ததுனால உங்களுக்கு என்ன செஞ்சிடும், எல்லாமே செஞ்சிடும், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது இந்த பட்டணங்கள் பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா சரி இந்த பட்டணம் வந்து எதோட லிங்காக இருக்குது, சோவானா எங்கே லிங்க் ஆச்சு,
எங்கள் வெள்ளிங்காய்ச்சி. சோவா வந்து எப்பிரோனோட வெள்ளிங்காய்ச்சி. ஆவன்கிறது வந்து ஓன் பட்டணம். தக்பானேஸ் போது இப்போ நமக்கு வந்து சரி நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன செய்யணும், அது இந்த இடம் வந்து நமக்கு இறைமையா கொண்டு போய் அவங்க இருந்த இடம் தக்பானேஸ் வந்து எல்லாம் தப்பி போய் இருந்த இடம். அப்போ சோவானை தீ கொளுத்துறாரு. எதுக்கு கொளுத்துறாரு? அங்கே வந்து பூனை என்ன செஞ்சாங்க, சாமியாக கும்பிட்டாங்க. அடுத்து இங்கே மூடராக இருந்தாங்க. சோவன் மூடர்னு யார், விக்கிரகம் கும்பிட கூட முட்டாள்தான். மூடர் யார், வீணர் மூடர் அப்படின்னு சொன்னால் விக்கிரகம் கும்பிட்டாலே அவங்களுக்கு மண்டையில் என்ன சரக்கு இல்லை. ஆமாம், அதனால கத்த வந்து மூடர் வீணர் ஆனார்கள், மூடர் ஆனார்கள் சொல்லி சொல்லுவார். மோசம் போனார்கள். மோசம் போகிறது எல்லாமே மோசம் போக்குறவன் யார், பிசாசு. பாழாக்குகிறவன் யார், பிசாசு. அழிக்கதே அவனுக்கு தெரியும், உண்டு பண்ணவே தெரியாது. உண்டு பண்ண வச்சுருது அவனுக்கு அழிக்கதான் அவனுக்கு தெரியும். அப்போ அதை பின்பற்றும் அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட பேரை கொடுக்குறாரு. மூடராக இருந்தார், முட்டாள். அது நம்ம யாரையும் மையா சொல்லுவார், முட்டாள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். முட்டாள்னு சொல்லி எரி நரகத்துக்கு. ஆமாம், மூடன்னு சொன்னால் நரகத்துக்கு ஆண்டவர் சொல்லுவார, சொல்லக்கூடாது. ஏன்னா பிசாசின் பேர் அவைகள்லாம். இப்போ இங்கே வசனம் வந்து ஆண்டவர் சொல்லி மூடர் ஆனார்கள் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் யாருமே சொல்லக்கூடாது, லூஸு, முட்டாள், எருமை மாடு, அது வார்த்தையில் அது பிசாசினுடைய வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லும்போது நம்ம சொல்ல பிசாசை மகிமைப்படுத்துகிறோம். பிசாசு வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிறோம். அப்புறம் பார்த்து பேசுறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணுங்கிறது வேறு ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவர் நம்ம எந்த வார்த்தை பேசினாலும் அதுக்கு கணக்கு கொடுக்கணும் இருக்குது. ஆனாலும் ஒரு மனுஷனை வந்து பார்த்துட்டு ஒரு மனுஷன் தேவனால் படைக்கப்பட்டான். பிசாசின் ஆளுகை அவனுக்குள்ளே இருக்குது. கடைசி வரைக்கும் பிசாசின் ஆளுகை இருந்தாலும் அவன் யார், தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன். பூரண ஆவி வந்து அவனுக்குள்ளே இருந்தது. ஆதாம்னால அவனுக்கு என்ன செஞ்சிச்சு, பாவம் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவன் கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி எங்களோட கர்த்தர் தொடுவார். அப்போ தேவனுடைய மனுஷன் தான் அவன், ஆண்டவர் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ அவனை பார்த்து நம்ம செய்யக்கூடாது, போடா லூஸு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அது நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம். அப்போ இந்த 30வது அதிகாரத்தில் வந்து நமக்கு வந்து நிறையா நம்ம இப்போ நம்ம தீர்வுலாம் நான் லைன் ஒரு வசனமாக வாசிக்க சொல்லி உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது எல்லாமே நம்ம பார்த்த காரியங்கள் தான். அதனால் நமக்கு அந்த பார்க்காத அந்த தலைப்பு, அந்த கிராமங்கள் பட்டணங்கள் மட்டும் பார்த்துட்டோம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா அது தெரிஞ்ச விஷயங்கள். பாபிலோன் ராஜா சண்டைக்கு போகிறது, அவர் சொல்கிறது, இந்த காரியங்களும் வரும். அப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இது நம்ம பார்த்துட்டே வரும்போது நீங்கள் வீட்டில் போய் ஒரு அதிகாரத்தை வந்து எந்த அதிகாரம் நம்ம பார்த்தோமோ அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு விட்டிங்கன்னா அதில் சந்தேகம் இருந்தால் கூட திரும்ப வந்து இந்த இடத்த நீங்கள் பார்க்கலன்னு நம்ம திரும்ப பார்க்கலாம். இப்போ உங்கள் தப்பான சென்னாகமத்தில் இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிங்களா? சரியா? நீங்கள் ஒரு இடம் வாசிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த இது வந்து எனக்கு புரியலை, இல்லை இந்த இடம் விட்டு போச்சு அப்படின்னா நம்ம டோட்டலாக நம்ம தரவாக பார்த்துட்டு அடுத்த புத்தகத்துக்கு போகலாம், அவசரம் கிடையாது. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து காரியத்தை வந்து பார்த்திங்கன்னா 32 வந்து இப்போ பார்வோனுக்காக ஒரு புலம்பல் ஹெட்டிங் வந்து எசேக்கியேல் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருப்பார். பார்வோனுக்காக ஒரு புலம்பல். சரியா? நீ பார்த்தோமா? சரி, பார்த்தோமா? பார்த்துருவோம். இப்போ பார்வோனுக்காக ஒரு புலம்பல். அதில் வந்து நான் பார்த்த விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப வரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். 32:22 வாசிங்க. 32:22. பாதாளத்தின் அங்கே ஆசூரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள். அவனை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே. ஆமாம், பார்வோன்னு கட்ட என்ன செய்கிறாருன்னு என்ன செஞ்சுட்டாரு, ஒரு கட்டத்தில் பட்டயத்தினால வெட்டிட்டார். அப்போ அவன் பட்டயத்தால் வெட்டி எங்கே கிடக்குறேன்னா பாதாளத்தில் வந்து கிடக்குறேன். அப்போ அந்த பாதாளத்தில் கிடக்குற பக்கத்தில் யார் கிடக்குறா? அசூர் கிடக்குறேன். இப்போ இந்த அசூர் யார்? பார்வோனை பற்றி படிச்சுட்டே வர்றோம். பார்வோனை பற்றி படிச்சுட்டே வரும்போது பார்வோன் பட்டயத்தால் சரி வெட்டப்பட்டு பாதாளத்தில் கிடக்குறேன். அப்படி நம்ம வந்து எஸ்ஐகள் நிறைய பார்த்தோன்னா எல்லா பிரபுக்கெல்லாம் பாதாளத்தில் இப்போ கிடக்குறாங்கன்னே வரும். அவ்வளவு வந்து வல்லமையாக வந்து உலகத்தில் வந்து அரசாட்சி இப்போ நீங்கள் மோடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லோரும் நினச்சி வல்லமையாக அந்த உலகத்தில் வந்து நாட்டில் வந்து அந்த அம்மா மாதிரி ஆட்சி செய்ய முடியல, ஸ்டாலின் மாதிரி நல்லா செய்ய முடியல, மோடி மாதிரி ஆட்சி செய்யணும் அசைக்க முடியலை. அப்போ இப்போ யார் இருக்கா அப்படின்னு மாதிரி அசைக்க முடியல. செத்து போன பிறகு பணம் எங்கேயும் கிடக்குறாங்க, பாதாளத்தில் கிடக்கிறத நான் சொல்ல வேணும் சொல்லு. இப்போ அப்படின்னு அசூர் என்ன செய்கிறாரா? கிடக்குறாங்க. ஆமாம், இந்த அசூர் யார்? பார்வோனை பற்றி படிச்சுட்டே வரேன். இந்த அசூர் எதுக்கு இடையில சொல்கிறாரு பார்த்துருப்போம் யாருன்னு.
ஆதியாகமம் 10:11 வாசிங்க. அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயும் அசூர் கொண்டு எதை கட்டுறேன்? நினிவேயும் ரெகோபோத் பட்டணத்தை கட்டக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ஆள். அவன் எங்கே கிடக்குறேன்? பாதாளத்தில் கிடக்குறேன். இந்த அசூர் எங்கேருந்து யாரோட பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:22 வாசிங்க. சேமுடைய குமார் ஏலாம் அசூர். ஆமாம், சேமுடைய ரெண்டாவது பையன். அப்போ யார்? ஆபிரகாம் சந்ததி. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வேன்? இங்கேருந்து அங்கே போவேன், அங்கேருந்து இங்கே போவேன். அப்போ சேமுடைய ரெண்டாவது பையன் அப்படிங்கும்போது யார் வழி வந்தவன்? ஆபிரகாம் அந்த வழியில் வந்தவன். அப்போ ரெண்டாவது பையன் எங்கே இருக்கிறாங்க? இப்போ இங்கே எங்கே இருந்தாங்க? நம்ம பார்க்கையில் அந்த பாபேல் கோபுரம் அந்த இடத்துல மத்தியில் தான் இருப்பாங்க. இருக்கும்போது என்ன செய்யறேன்? இவன் எங்கே வரேன்? நினிவே, கானான் தேசத்துல அந்த நதியில் வந்து சரி பட்டணம் கட்டுறேன். அங்கேதான் இருக்கேன். கண்டிப்பாக இவனுக்குன்னு 2 பட்டணம் கட்டுறேன். இப்போல்லாம் வீடு கட்டுவோம், ஒரு ஆளுக்கு ஒரு வீடு. அப்போ போகிறவங்க செய்ய பட்டணம் கட்டுறேன். அவன் மட்டும் இல்லை, இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் என்ன செய்யுது? வீடு கட்டி ஒரு பட்டணமாக சுற்றி கோட்டையெல்லாம் கட்டி ஒரு பட்டணமாக கட்டிடுவேன். இப்போ ஒரு பட்டணம் இல்லை, அந்த நினைவே இது வந்து ஐப்ராத் நதியில் கட்டின நினைவே. இந்த நினைவே வேறு, அந்த நினைவே வேறு. இந்த நினைவே வந்து யோனா வந்து போன நினைவே. பார்த்துருவோம், அதையும் கூட பார்த்துருவோம். அந்த நினைவே கட்டுறேன். 2 பட்டணத்தை கட்டினக்கூடிய யார்? ராஜா. ஆமாம், அதிபதி ராஜா. இப்போ எங்கே கிடக்குறியா? வல்லமையில. ஆமாம், பார்வனை மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வல்லமையாக ஆட்சி செய்கிறவங்களை செய்கிறாங்கன்னா பாதாளத்தில் கிடக்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து பார்வோனுக்கு வந்து ஒரு புலம்பலாக வந்து இது வந்து ஒரு மாடலை மாதிரி வந்து சொல்கிறார். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 வாசிங்க. அதில் இப்போ 32வது அதிகாரம் பார்க்குறோம். அர்பக்சாத் சலாவை பெற்றான். 32:24. அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள். ஆமாம், ஏலாம் யாருன்னு பார்த்தா அசூருக்கு அண்ணன். அதானே பார்த்தோம். யாருக்கு? ஏலாம் அசூர்னு வருதா? ஆமாம், அசூர். சேமின் புத்திரர். சேமுடைய பிள்ளைகள் வந்து ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத். அதை மட்டும் படிங்க. ஏலாம், அசூர். அசூரை பார்த்துட்டோம். ஏலாம் வந்து ஃபர்ஸ்ட் பையன், அண்ணன். தம்பியை பற்றி பார்த்தா பாதாளத்தில் கிடக்கிறேன். இப்போ ஏலாம் எங்கே கிடக்கிறேன்? பாதாளத்தில் தான் கிடக்கிறேன். அவனோட முடிவு பாதாளம். இந்த ஏலாம் பற்றி என்னெல்லாம் பார்த்தோம்? ஏலாமை பற்றி என்ன பார்த்தோம்? ஏலாமை குறித்து என்ன பார்த்தோம்? அது அவன் 14வது அதிகாரத்தில் ராஜாக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து வச்சு சண்டை போடுவானா? ஆசிங்க 14:1. அந்த 5 ராஜா ஆசிங்க 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் இருந்தா அதில் ஒருத்தர் ஏலாம் வருவான் பாருங்க. ஏலாசரின் ராஜா அரியோடும் யுத்தம் என புறப்பட்ட 5 ராஜாக்களும் இந்த 4 ராஜா எல்லாம் வாசிங்க. இதுக்கு அதுவான்னு பார்த்துக்கிறேன். அதுதான் 14:1. 14:1. 14:9 வாசிக்கிறேன். 14:1. சினேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் ஏலாசரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாசர். ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும். ஏலாமுடைய ராஜா யாரு? அந்த ஏலாம் தான் இந்த ராஜா யாரு? பாதாளத்தில் கிடக்கிறது. சினையாரின் ராஜா யாரு? அம்ராப். சினையார்னா என்ன சொன்னேன்னா பாபிலோ. அப்போ அதாண்ட சினையாருங்கிற ராஜா எங்கே கிடக்கிறேன்? பாதாளத்தில் தான் கிடக்கிறேன். சரியா? இந்த ஏலாம் வந்து நம்ம தீருளை ஏலாம் வருமா? ஏழாம் எங்கேயும் பார்த்தோம். சரி, அப்போ அந்த பூமியில் வளமே இருக்கிற போது எங்கே கிடக்குறேன்? பாதாளத்தில் என்ன செய்யறாங்க? இது கிடக்காதான் நம்ம வந்து பார்க்குறோம். 32:26 வாசிங்க. எசேக்கியேல் 32. அங்கே அசூரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள். அவனை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால். 32:26. 26. அங்கே மேசேக்கும் தூபாலும்
அவர்களுடைய ஏராளமான ஜனங்கள் ஆமாம். கிடக்கிறார்கள். மேஷேக்கு தூபால், இவங்க யாரு பார்த்தோமா? மேஷேக்கு தூபால். ஆமா 10வது அதிகாரம் வந்துருங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. மேஷேக்கு தூபால் 10:3 வருஷங்க. 10:3 கோமாரின் குமாரர் அஸ்கினாஸ், ரிபாத்து, தொகர்மா என்பவர்கள். மேஷேக்கு தூபால் 10:3 ஆதியாகமம் 10:3. பத்து ரெண்டு வருஷம். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதா, யாவான், தூவால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். இப்போ இது எத்தனாவது பையன் வரேன்? கோமருங்கிற யாப்பேத்தோட பசங்க. யாப்பேத்தோட பசங்க தான் மேஷாக்கும் தூபால் 2 பேர் வருதா? 1 2 3 5வது பையன் வந்து தூபால், 6வது பையன் வந்து மேஷேக்கு. யாருக்கு? யாப்பேத்துக்கு. யாப்பேத்துக்கு வந்து 5வது பையன் வந்து யாவான், தூபால், 6வது பையன் வந்து மேஷேக்கு. ஆமாம். இந்த மேஷேக்கும் தூபால் எங்கே கிடக்குறாங்க? பாதாளத்தில் கிடக்குறாங்க. எசேக்கியேல் 27:13 வருஷங்க. யாவான், தூபால், மேசேக்கு என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளாய் இருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். ஆமாம். எல்லாமே கப்பல் வாணிகம் செஞ்சவங்க, பிஸ்னஸ்மேன். சரியா? இப்போ அவங்க வந்து எங்கே கிடக்குறாங்க அப்படின்னா, எங்கே இருக்காங்க? பாதாளத்தில் கிடக்குறாங்க. சரியா? எசேக்கியேல் 38:6. கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். ஆமாம். மேஷேக்கு தூபால் பார்த்தேன். தொகர்மாங்கிற யாருன்னு பார்த்துறோமா? தொகர்மாவும் யாரோட? தொகர்மா வந்து யாரோட பையன் பார்த்துறோமா? கோமேரும் 38:6 வாசிங்க. 38:6 வாசிங்களா? ஆதியம் 10:3 வாசிங்க. கோமாரின் குமாரன் அஸ்கினாஸ், ரிபாத்து, தொகர்மா என்பவர்கள். அதில் வந்து கோமர் வந்துடுறேன். சரியா? கோமர் ஃபர்ஸ்ட்ல வரானா? ஃபர்ஸ்ட் பையன். தொகர்மா கடைசி பையனா? ஆஹா, கோமரோட பையன் தொகர்மா. கோமரோட எத்தனாவது பையன்? தொகர்மா 3வது பையன். 3வது பையன் வந்து தொகர்மா. சரி, எல்லாரும் வந்து யாப்பேத்தின் சந்ததி. பேரண்ணா யாப்பேத்தின் சந்ததி. கோமருக்கு பையன், 3வது பையன் தொகர்மா வந்துடுறேன். எங்கே வந்துடுறேன்? நான் பாதாளத்துக்கு வந்துடுறேன். சரியா? பாதாளத்துக்கு வந்துடுறேன். இந்த தக்பானேஷ் படித்தோமா? தக்பானேஷ் வந்து இவங்க வந்து தஞ்சம் புகுந்த இடம். இது வந்து ஒரு இராணுவ தளமாக இருந்தது. அப்போ அவங்க எதுக்கு போய் எங்கே போய் தஞ்சம் புகுந்தாங்க? இறைமை அந்த கரையை கூட்டத்தாங்க. அது ஒரு இராணுவ தளமாக இருந்துருக்கு. அப்போ சண்டை போட்ட இடத்துல ஒரு இராணுவ தளமாக, அதனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அங்கே போய் அவங்க வந்து இருந்த இடம். இன்றைக்கி வந்து அது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பண்ணுகிற இடமா வந்து இருக்குது. யாருக்கா? அந்த தக்பானேஷ்ங்கிறது. சரியா? தொகர்மாவை பார்த்துட்டோம். தொகர்மாவை பார்க்கும்போது எசேக்கியேல் 27:14 வாசிங்க. எசேக்கியேல் 27:14. தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள். யாரு? தொகர்மா வம்சத்தார். ஆமாம். அப்போ அவங்க குதிரை படை இதுலெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? வல்லமை உள்ளவங்க. குதிரை வாசிங்க. தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள். இப்போ இவங்க யாரு? தொகர்மா, கோமர், அப்புறம் மற்ற மேஷேக்கு, தூபால், யாவானது கிரேக்கர். அதோட லிங்க் பண்ணக்கூடாது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா
அது எனக்கு 10-2 வாசிங்க. யாவான் தூவால் வந்து யாவான்ங்கிறது கானானியரோட ஒரு கிரேக்க தீர்வோட படித்தான். இல்லை இப்போ படிச்சோம்க்கா யாவான் எங்கே படிச்சிங்க? இந்த ஒரு பையன் யார்? யாப்பேத்தோட பையன் யாவான் படித்தோம்ல. படிங்க. யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதா, யாவான். இவங்க வர்றாங்க. ஆனால் யாவான் வந்து எங்கே போயிடுவாங்கன்னா கிரேக்கராக போயிடுவாங்க. அவங்க வந்து தீர் கலக்கிற பக்கம் போயிடுவாங்க. தீர்வு அது பிற தர்ஷீஸு, தீர், சீதோன் அந்த சந்ததி போயிடுவாங்க. யாவான் இப்போ நல்லா மனசில் வச்சுக்கோங்க. யாவான் சந்ததி பூரா மத்திய தரைக்கடல் வந்து கப்பல் துறைமுகத்துக்கு அந்த லைன் போய் குடியிருப்பாங்க. குடியிருக்கும்போது அவங்க என்னன்னா அந்த தீர், சீதோனியர் அந்த லைனில் வருவாங்க. ஒருத்தர் தான். இப்போ அசூர் எங்கே வரேன்? நினைவே புறப்பட்டு வரேன். நினைவே வந்து நினைவேல வந்து பட்டணம் கட்டுறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன, இவங்க வந்து ஐப்ராத் நதியில் வந்து டிவைட் ஆகிறதுல வந்து பட்டணம் கட்டுறேன். யார்? அசூர் யாரோட சந்ததி? சேத்துடைய சந்ததி. இப்போ யாப்பேத்தின் சந்ததி எங்கே வர்றாங்கன்னா அவங்க வந்து அந்த மத்திய கடற்கரை ஓரமாக செய்கிறாங்க. கட்டி துறைமுக நகரம் 2 துறைமுக தீரில் 2 நகரம் கட்டுறாங்களா. இவங்கள வந்து கிரேக்கர்னு சொல்லி சொல்லுவாங்க. இஸ்ரேல் இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து மத்திய தரைக்கடல் வரும். மத்திய தரை பகுதியில் கடற்கரை ஓரமாக செய்கிறாங்க. இப்போ நமக்கு ராமேஸ்வரம், தொண்டி, முசிறி, சென்னை அப்படி ஒரு இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து குடியிருக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறாங்க? மேசேக்கு, தூபால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாணிபம் செய்கிறாங்க. புரியுதா? வாணிபம் செய்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பண்ணினாலும் இவங்க எதில் வந்து வல்லமை உள்ளவங்க இருக்கிறாங்க. இந்த மேஷேக், தூபால், தொகர்மலை எதில் வல்லமை உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா குதிரைப்படை இராணுவப்படை வந்து வல்லமை உள்ளவங்களாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே யாப்பேத்தின் சந்ததியில் வருதா? ஆமாம், யாப்பேத் சந்ததியில் வருது. அந்த யாவானோட பிள்ளைங்க தான் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். நீங்கள் அதையே படிக்காதீங்கம்மா. நான் பேசுகிறது வந்து மனசில் வச்சு பேசுங்கப்பா. வார்த்தைகளை படிச்சிங்கன்னா எதோட லிங்க் ஆகுன்னு தெரியாது. படிக்கிறதுல வந்து ஒரு யூஸ் இருக்குண்ணா. 10:2 யாப்பேத்தின் குமாரர் வந்து பார்த்தீங்கன்னா யாரில் வராங்க பார்த்தீங்கன்னா கோமர், மாகோகு, மாதா, யாவான், தூபால், மேஷேக்கு, தீரஸ். இவங்க அண்ணன் தம்பி. 1 2 3 4 5 6 7 பேர் அண்ணன் தம்பி. சரியா? இந்த 7 பேர் அண்ணன் தம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாவான் வரான்னு சொல்கிறீங்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோமர் தான் மூத்த பையன். மூத்த பையனோட பையனே தொகர்மா. இப்போ புரிஞ்சுக்கிறோம்னா ரைட்டா? 2வது பையனே யாவான். அப்போ இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதான் சொல்லி பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. யாப்பேத்து அப்பா, யாப்பேத்துடைய அப்போ எதுக்கு இதை எழுக்கிறீங்க? யாப்பேத்தோட 4வது பையனே யாவான். யாப்பேத்து அப்பா, அவங்க 4வது பையனே யார்? யாவான். அவன் தான் என்ன செய்கிறான்? கடற்கரை யாரும் என்ன செய்கிறான்? துறைமுகம் கட்ட நகரம் கட்டி என்ன செய்கிறான்? கடல் வழி இது யாவம் பண்ணுறேன். 2வது பையனா கோமர் வந்து ஃபஸ்ட்டு பையன். ரைட்டா? ஃபஸ்ட்டு பையனுடைய ஃபஸ்ட்டு பையனுடைய 3வது பையன் தொகர்மா. இவன் தான் குதிரைப்படம் வச்சுருக்கிறான். இவன் எங்கே வாணிபம் பண்ணுறான்? யாவானுடைய சந்ததியில் போய் சீதோன் தீர்வில் போய் வேலை செய்கிறான். வாணிபம் பார்க்குறேன். யாவானுங்கிற எத்தனாவது பையன்? 1 2 3 4வது பையன். சரியா? கோமருங்கிறவன் மூத்தவன். 5வது பையன் தூபால். மேஷேக்குங்கிறவன் 6வது. இப்போ இவங்கள ஒவ்வொரு பசங்களுக்கு பையனில் வந்து பையனில் பார்க்கும்போதே யாவானுடைய பையனே தொகை தர்ஷீஷு, கித்தீம் அது வந்து தீரு சீதோட வரும். சரியா? புரியுதா நான் சொல்ல வர்றது? இப்போ தூபா மேஷேக்கு வந்து யாருடைய சந்ததி? யாப்பேத்துடைய சந்ததி. யாப்பேத்துடைய சந்ததின்னு பார்க்கும்போது தூபால் மேஷேக்கு வந்து யாப்பேத்துடைய 1 2 3 4 5வது பையன் தூபால், 6வது பையன் வந்து மேஷேக்கு. சரியா? அப்போ யாவான் வந்து எங்கே போகிறான்னு அவன் கிரேக்கரை மாறிடுவான். புரியுதா? இந்த கோமர், மேஷேக்கு, ஆமாம் கோமர் இருக்கானா, கோமர் மாகோகு ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்கானா அவனும் இந்த தூபாலும் மேஷேக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்கள
என் பேர் என்ன, ரஷ்யாவோட வந்து சேர்ந்தான் அந்த ஒரு குரூப்பு. புரியுதா? தீரு சீதம் வந்து இப்போ இல்லை, தீரு சீதம் இல்லை. இஸ்ரேவேலுக்கு மேற்க தான் தீரு சீதம். இவங்க எங்கே இருக்காங்க? அடக்கம் இருக்காங்க, ஐரோப்பா தேசம் அந்த பக்கம் இருக்காங்க. புரியுதா? ஆதியாகமம் 10:2 வந்து பார்த்தீங்கன்னா யார் வரா? மாகோகு வரானா? ஆதியாகமம் 10:2 வந்து மாகோகு ஃபஸ்ட்டு ரெண்டாவது பையன் மாகோகு, ரெண்டாவது பையன் வந்து மாகோகு. இவன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இஸ்ரேல் வந்து கருங்கடல் பார்ப்போம், மேப்பில் பார்ப்போம்மா, கருங்கடல் கருங்கடல். அவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போ இங்கே சென்டரில் வந்து 4 நதி போகுது. ஐப்ராத்து நதி வரும். ஐப்ராத்து நதியிலேருந்து கர்த்தர் சில பாபேல் கோபுரத்தில் வந்து செதறடிக்கிறாரு. செதறடிக்கும் இங்கே மூவாயி எங்கே போய்ப்பாங்க? அந்த கருங்கடலில் என்ன செய்வேன்? குடியிருப்பேன். யார்? மாகோகு சந்ததி. புரியுதா? மாகோகு யார்? யாப்பத்தோட ஃபஸ்ட்டு பையன். ரெண்டாவது பையனா ஃபஸ்ட்டு பையனா? ரெண்டாவது பையன். அந்த கருங்கடலில் போய் குடியிருக்கேன். இவங்க யார்? யாவானுடைய சந்ததியில் எங்கே இருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய மேற்கு கடற்கரையில் குடியிருக்கிறாங்க. ரைட்டா? இந்த கருங்கடல் கிட்ட இருக்கிறவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா ரோமரில் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிதியர்கள் அப்படின்னு சொல்லி அது கூப்பிட்றாங்க. மாகோகு சந்ததியில் குடியிருக்கிறாங்க. இங்கே அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கிதியர்கள் சொல்லி அவங்கள சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ யார் அவங்க? மாகோவுடைய சந்ததி. இப்போ நம்மளை வந்து தமிழர்கள், நாங்கள் எந்த சந்தைன்னு தெரியாது, தமிழர்கள் யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. சரி, அது மாதிரி அங்கே வந்து இப்போ நம்ம தமிழர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைபர் கணவாய் வழியாக வந்து சிந்து சமவெளியில் வந்து குடியிருக்கிறாங்க ஒரு கூட்டம். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ அவங்க தமிழர் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தமிழர் பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தமிழர் வம்சம் பரம்பரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி கருங்கடலுக்கு பக்கத்தில் யார் குடியிருக்கிற? மாகோவுடைய சந்ததி. அவங்கள யார் ரோமர் எப்படி கூப்பிட்டாங்க? ஸ்கிதியர்கள். ஸ்கிதியர்கள். இவங்க தான் யார் பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்காரன். இன்றைக்கி ரஷ்யாக்காரன் எங்கே இருக்கிறேன்? அந்த பக்கத்தில் குடியிருக்கிறேன். ஆமாம், கருங்கடல் பக்கத்தில் அதுக்கு மேலே இருந்து இருப்பாங்க. அப்போ அவங்க யாருன்னா மாகோகுடைய சந்ததி. எப்படிப்பட்டவனாக இருந்தானா குதிரைப்படை படைபலம் மிக்கவனாக இருந்திருக்கேன். படைபலம் மிக்கவனாக இருந்திருக்கேன். இன்றைக்கி அவன் படைபலம் மிக்கவனாக இருக்கிறானா? லிங்க் ஆகுதா? ரஷ்யா படைபலம் மிக்கவனாக இருக்கானா? ரஷ்யா. அப்புறம் அது பக்கத்தில் எவ்வளோ இருக்கேன்? ஜெர்மன்லாம் வந்து அவங்க சைனா இந்த பக்கம் வந்துடும்க்கா, இந்தியா தீபகற்பம் பக்கம் வந்துடும். மேப்பிடிச்சு படிப்போம் வந்துடும். நான் சொல்கிறது வந்து இஸ்ரேலுக்கு மேலே வரும் ஒரு கருங்கடல் அப்படின்னு ஒன்று வரும், கீழே செங்கடல் இருக்கும். சரியா? அப்போ இங்கே யார் அங்கே அந்த யார் இருக்காங்கன்னா மாகோகு தான் அங்கே சரியா அங்கே இருக்கிறேன். தூபால் படித்தோமா? தூபால் அவன் எத்தனாவது பையன்? 2 3 4 5 அஞ்சாவது பையன். 1 2 3 4 5வது பையன். சரியா? இவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் இருக்கேன். துருக்கிங்கிறது எங்கே இருக்குது? எல்லாம் மேலே தான் வரும், அந்த மத்திய தரை கடலுக்கு மேலே வரும். இப்போ இந்த பக்கம் இருக்கேன்னா கொஞ்சம் தள்ளி இருந்து துருக்கிங்கிற ஒரு நாடு. இப்போ நம்ம இருக்கிற வச்சு பேரை வச்சு அப்படியே சொல்லிடுறேன். துருக்கியில் எல்லாமே யாப்பேத்தின் சந்ததி மேலே தான் இருப்பாங்க. துருக்கி பார்க்கும்போது நம்ம பவுல் வந்து அந்தியோலேருந்து அப்படியே மேலே வருவாரா, கலாயத்தியா பிரிகியா அப்படின்னு சொல்லிட்டு வருவாரா, அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா துருக்கி இருக்குது. அங்கேயே யார் இருந்தானா அது மத்திய கடற்கரைக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 7 சபை பார்ப்போம் மேப்பில். இவர் யோவான் வந்து சபை உண்டு பண்ணியிருப்பார்ல, 7 சபை. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா துருக்கி. அங்கே யார் இருந்தா அதான் சொன்னேன், மேசேக்கு. எத்தனாவது பையன்? 6வது பையன். 6வது பையன் வந்து எங்கே இருக்கான்? அந்த மத்திய தரக்கடைக்கு மேலே. இவன் கருங்கடலுக்கிட்டே இருக்கிற மாகோகு இருக்கான். சரியா? யாவான் சந்ததி எங்கே இருக்காங்கன்னா கடற்கரையில் கூடி இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிறோம். யாவான்கிறது ஒரு அண்ணன் தம்பி. யாவான் மோசேன்னு மேசேக்கு, கோமர், மாகோகு, மாத்தா, இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி. சரியா? தீரு சீதோன்றது யாவானுடைய பிள்ளைங்க. ரைட்டா? தொகர்மாங்கிறது யாரோட பையன்?
யாப்பேத்தோட பையன். யாப்பேத்தோட பையன் வராது. இல்லை கோமருடைய பையன். கோமருடைய பையன் பேரன். யாப்பேத்துக்கு முதல் தலைப்பையனுடைய பேரன் அப்படி வச்சுக்கணும். தலைப்பையனுடைய பையனுடைய பேரன் வந்து தொகர்மா. இப்போ அவன் வந்து படைபலம் இருக்கவன். சரியா? இப்படி வந்து அங்கங்கே வந்து இருக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம ஆப்பிரிக்காவை சொல்கிறோம் இல்லையா? ஆப்பிரிக்கா வந்து கூஷின் தேசம். கூஷ் யார்? கூஷ் காமுடைய மூத்த பையனா? ஆமாம், மூத்த பையன். காமுடைய மூத்த பையன். அவன் வந்து ஆப்பிரிக்கா தான் கருப்பாக ஒரிஜினலாக இருக்காரு. இப்போ இந்த கூஷை வந்து நம்ம வந்து ஆப்பிரிக்கான்னு மட்டும் சொல்கிறோம். ஆனால் அந்த கூஷனுடைய சந்ததி வந்து எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூடான், எத்தியோப்பியா இருக்குல்ல, எத்தியோப்பியாவில் சூடானில் இருந்திருக்கு. சரியா? சூடானுங்கிற ஆப்பிரிக்கா இருக்குது. அப்போ அந்த சூடான் தேசத்தில் இருக்கிறவங்க எத்தியோப்பியா தேசத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? கூஷுடைய டைரக்ட் சந்ததி. இப்போ துருக்கியில் டைரக்ட் சந்ததி யார் இருக்கா? பார்த்தீங்களா? துருக்கியில் யாரோட சந்ததி இருக்கிற? மேஷேக்கு. சரியா? யாவான்கிற எங்கே இருக்காங்கன்னா மேற்கு கடற்கரையில் யாவானுடைய சந்ததி. மேஷேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னா மத்தியத்திற்கு மேலே துருக்கி. அந்த மேஷேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஷ்யாவுடைய தலைநகரம் மாஸ்கோ. அப்போ அங்கே இருக்கிறது யாருடைய சந்ததி? அந்த மேஷே கூட சந்ததி. மாஹோ எங்கே இருக்கேன்னா கருங்கடலுக்கு பக்கத்தில். அதான் மாஹோவும் ரஷ்யான்னு சொன்னீங்க. யாரு? இல்லை, இன்னைக்கு இருக்கிற, அதாவது இப்போ நம்ம ஒன்றுனா பார்த்துட்டு வரோம். குறிப்பிட்ட அந்த இடத்துல இருக்க மாஹோகு அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த வடக்கு ஐரோப்பா எல்லாமே சேர்ந்துடும். ஜெர்மனி அந்த எல்லா ரொட்லோசுக்கு நாடு உலக படங்களை பார்க்கும்போது ஜெர்மனி பார்ப்போம், எல்லாமே அது கூட சேர்ந்துடும். வடக்கு அதிபதிகள் சொல்லி சொல்லுவாரா, வடக்கு கூட்டணி. எல்லாருமே மேலே இருக்கிற போய் யாப்பேத்தின் சந்ததி தான். எல்லாருமே யாப்பேத்தின் சந்ததி தான். இப்போ பார்த்தோம்னா அண்ணன் தம்பி. ஆனால் குறிப்பிட்டு ஒரு இடத்துல இப்போ நீங்கள் குறிப்பிட்டு ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னார் என்ன இடத்துல இருக்காங்கன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ குறிப்பிட்டு பார்க்குறோம். யாரை பார்க்குறா? துருக்கியில் இருக்கிற மாஸ்கோவில் இருக்கிற ஆள் வந்து மேஷேக்குடைய சந்ததி. புரியுதா? கருங்கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யார்? மாஹோக்குடைய சந்ததி. ஒரு பெரிய கூட்டணி, வடக்கு கூட்டணினா எல்லாம் மொத்தமாக சேர்ந்து. இப்போ ரஷ்யாவில் வந்து உக்ரைன் இருக்குது, ரஷ்யா இருக்குது. ஆனால் ரெண்டாவது ஒரே நாடு. சரியா? அப்போ இந்த ஒரே நாடு போது அந்த ரஷ்யாவும் உக்ரைன் பெரிய நாடு. அந்த பெரிய நாட்டில் உள்ள நகரம் தான் மாஸ்கோ தலைநகரம். அந்த மாஸ்கோவில் இருக்கிறதே யாரு? அந்த மேஷேக்குடைய சந்ததி. சரியா? சரி, இந்த தொகர்மா வந்து எங்கே இருக்கிறேன்னு பார்த்துருவோம். தொகர்மா வந்து எங்கே இருக்கு? அதாவது துருக்கி தான். தொகர்மா வந்து பார்த்தீங்கன்னா கலக்கக்கூடியது. இப்போ மாஸ்கோ இருக்குன்னு வச்சுங்களேன். துருக்கி நாடு. இப்போ ரஷ்யா சொல்கிறோம், துருக்கி சொல்கிறோம். பக்கத்தில் எல்லை போட்டு வச்சுருப்பாங்க துருக்கி. இப்படி இது துருக்கியில் கலக்க இருக்கிறவன் தொகர்மா. மாஸ்கோ இருக்குன்னா மாஸ்கோக்கு கலக்க இருக்கிற யார்? ஆமாம், தொகர்மா வந்து குடியிருக்கிறேன். ரைட்டா? வடக்க வந்து யார் இருக்கா? வடக்க வந்து யார் இருக்கான்னா இவன் இருக்கிறேன், கூஷ், லிபியா இருக்கேன். என்னது ஆஃப் ஆகுது? அதை அப்படியே கீழே எடுத்துக்கலாம். இதில் இருக்கேன் கீழே வச்சு டைம் பார்த்துக்கோங்க. சரி. அப்போ அந்த துருக்கி மாஸ்கோவில் இருக்கிறவே மேஷேக். சரியா? தூபாங்கிறது தான் துருக்கிக்கு கிழக்க இருக்கிறேன். சரியா? சரி. இந்த ஒரு கூஷ் அப்படிங்கிறவங்க சூடானில் இருக்கிறாங்க. தொகர்மா அப்படிங்கிறவங்க எங்கே இருக்கிறேன்னா கிழக்க இருக்கிறேன். தூபாலும் கிழக்க தான் இருக்கிறேன், தொகர்மாவும் கிழக்க தான் இருக்கிறேன். துருக்கிக்கு கிழக்க. இதுதான் துருக்கினா கிழக்க யார்? ரெண்டு பேர் இருக்காங்க. யாருக்கா? தொகர்மாவும் இருக்கிறேன், தூபாலும் இருக்கேன். ஆமாம். தொகர்மா யார்? கோமரோட பையன்.
ஆமாம், தொகர்மா வந்து கோமருடைய பையன். இவன் தூபால் வந்து அண்ணன் தம்பி, யாப்போத்துடைய பையன். 1 2 3 4 5வது பையன். அப்போ 5வது பையன் தூபாலும் கிழக்கரையாக இருக்கிறேன். கோமருடைய பையன் தொகர்மாவும் கிழக்கரையாக குடியிருக்கிறாங்க. அது எந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. சரியா? புரிஞ்சிருச்சா? சரி, இவங்க எப்படி கூப்பிடுவாங்க? ஸ்கைதியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த குரூப்பில் எப்படி கூப்பிடுவாங்க? ஸ்கைதியர். இந்த இந்த ஸ்கைதியர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருங்கடல் இருக்குன்னா அதுக்கு வடக்கு பக்கம் தான், மேலே தான் இருந்திருக்காங்க. கீழே கருங்கடல் இருக்குன்னா அதுக்கு மேலே தான் வந்து இருந்திருக்காங்க. இவங்களை குறித்து வந்து யார் வந்து குறிப்பு நிறைய எழுதி வச்சுருக்காங்க? ஜோசஃபஸ் அப்படின்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து அந்த ரஷ்யாவை பற்றி நிறைய எழுதி வச்சுருக்கிறாங்க. ரஷ்யா பற்றி ஏன் எழுதி வச்சுருக்காருன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து ஒரு பெரிய கூட்டணி வந்து 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு ஒரு சண்டை வரும். பாத்திரமா இருந்தது முக்கியமானது. வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு. இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா 7 8 9 ஆச்சுங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாக்கி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஆமாம், இது 1000 வருஷம் முடியும் போது 1000 வருஷம் அரசாட்சி. 1000 வருஷம் அரசாட்சியில் வந்து நம்ம என்ன செய்யணும்? 1000 வருஷம் அரசாளுவோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆண்டவரோட வந்து ஏற்பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒரு 1000 வருஷம் வந்து ஆளுகை செய்ய வைப்பார் நம்ம இதே பூமியில். ஆனால் இதே பூமியின் போது இந்த பூமியானது என்ன செஞ்சோன்னா, பூமியை வானம் வச்சுன்னா மாறி போயிடும், புதிய வானம் புதிய பூமி இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன செய்யணும்? 1000 வருஷம் வந்து நம்ம ஆளுகை செய்வோம். அப்படியா? சரி, அது நான் பார்த்துறேன். 1000 வருஷம் வந்து அது புதிய பூமி புதிய வானத்தில் ஆளுகை செய்யுமா, இல்லை அந்த பரலோக மனவாட்டி சபையில் ஆளுகை செய்வான்னு தெரியல. 1000 வருஷம் வந்து அரசாளும். 1000 வருஷம் அரசாளும் போது எந்த கூட்டணி வருது? கோகு மாகோகு. 4 திசைகளில் உள்ள ஜாதிகளாகிய கோகு மாகோகு. இப்போ நம்ம எங்கே பார்த்தா வட திசையில் மெயினாக வந்து வடக்கு தான் வந்து அதை வந்து வடக்கு அதிபதிகள் சொல்லி தீர்க்க தரிசனத்தில் வரும். வடக்கு கூட்டணி சொல்லுவாங்க. அப்போ கோகு மாகோகு யார்? 10 2க்கு வாங்க. அண்ணன் தம்பியா? எத்தனாவது பையன்? யாப்பேத்துடைய மாகோகுதனக்கா. யாப்பேத்தின் குமாரன் 2வது பையன் மாகோகு. கோகு இல்ல, மேசேக்கு. இதுல என்ன கொடுக்குமா? அது கோகு மாகோகு. கோகு மாகோகு. பார்த்தேன். சரி, கோகு மாகோகு. இப்போ இந்த மாகோ பற்றி யார் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசஃபஸ் வந்து இந்த வடக்கு கூட்டணி. அப்போ 1000 வருஷம் கழித்து இவனுடைய வந்து பூமியில் வந்து சண்டை போடுவாங்கன்னு இருக்குது. சரியா? அப்போ இந்த பூமி புதுசாக மாறினா அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புதியவன். அப்போ இப்போ இருக்கிற பூமியிலே ஆண்டவர் வந்து ஆளுகை செய்வாரா அப்படிங்கிறது நம்ம அதுக்குள்ளே போகும்போது நம்ம நல்லா டீப்பாக பார்ப்போம். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, எல்லாரையும் கூட்டி 4 பக்கமாக ஆட்களை கூட்டிகிட்டு யார் கூட சண்டைக்கு வரா? ஆண்டவருடைய பாளையம் பாருங்க, பரிசுத்தவான் பாளையம் வாசிங்க. அதுலேயே 9 வாசிங்க. நான் தூதனிடத்தில் போய் 29 எங்கே போறீங்க? வெளிப்படுத்தலாம். இப்போ படித்தோம்ல 20ல் 8க்கு அடுத்து 9 வாசிங்க. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து. ஆமாம், பரிசுத்தவான்களுடைய பாளையம். பரிசுத்தவான்களுடைய பாளையம்னு இப்போ 1000 வருஷம் நம்ம அங்கே ஆட்சி செய்யும்போது அதை பரிசுத்தவான்களுடைய பாளையம்னு சொல்லி சொல்கிறாரா? பிரியமான நகரம் அப்படிங்கும்போது எருசலேம். அப்போ அங்கே இருக்கிறவங்களை சண்டை போடுறதுக்கு யார் வரா?
ரஷ்யா இந்த கூட்டணி எந்த கூட்டணி? யாப்பேத்தின் கூட்டணி, வடக்கு கூட்டணி. அவை என்ன செய்யறா 4 புறமும் என்ன செய்யறா ஜாதிகளுடைய கூட்டணி. அதான் சொல்கிறாங்க நம்ம வந்து எங்கே யாரோட சேர்ந்துக்கிறோம்னா இஸ்ரேலோட சேர்ந்துக்கிறோன்னா. இப்போ இந்தியா வந்து யாரோட சேருது? ரஷ்யா கூட தான் சேருது. அப்போ அது இப்போ இந்தியா எங்கே போய் சேருது? ஆண்டவருக்கு எடுத்து போய் சேருது. அப்போ நம்ம ஜோம் பண்ணோம் அதுக்கு. ஆண்டவரே எங்கள் தேசம் யாரோட சேரக்கூடாது? ரஷ்யாவோட சேர. ஆமாம். இப்போ ரஷ்யா வந்து எதுக்கு எதிராக வந்திருக்கு? இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் வந்திருக்கு. இஸ்ரேலுக்கு இங்கே என்ன போட்டிருக்கு? இஸ்ரேலுக்கு விரோதமாக ரொம்ப பரிசுத்தவான்கள் பாளையமும் பிரியமான நகரத்துக்கு விரோதமாக வந்து எழுதி நிற்குது. அப்போ அந்த எதிர்த்து நிற்கிற கூட்டணி எந்த கூட்டணி? யாப்பத்தின் சந்ததியில் உள்ள மேஷாக்கு வேறு யார் பார்த்தோம்? ஓஹோகு, தூபால், தொகர்மா, இங்கே எல்லாம் ஸ்கிதியர்கள். ரைட்டா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே எப்படின்னா ஆண்டவருக்கு விரோதமாக எந்த காலத்தில் இப்போ தான் சண்டை போடுறாங்க கிடையாது. இப்போ எதுக்கு விரோதமாக சண்டை போடுறாங்க? இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்து சண்டை போடலாமல் வந்து ட்ரம்ப்பு வந்து இந்தியாவை தொட்டால் நானே செய்வேன், ட்ரம்ப் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் இது இவங்களுக்கு அமெரிக்கா தொட்டால் நாங்கள் செஞ்சுருவோம், இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக வரேன் அப்படிங்கிறேன். அப்போ இஸ்ரேலுக்கு வந்து விரோதமாக தான் இருப்பேன், ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் தொடர்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரியாக தான் இருப்பேன், அந்த ரஷ்யாக்காரர் இருப்பேன். சரியா? அப்போ அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளும் இப்போ இருக்கிற நடைமுறைகளும் நமக்கு எப்படி இருக்கா? அதுவே அப்படியே உண்மையாக நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. சரியா? தெரியுதா? இவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? இந்த வடக்கு கூட்டணி ரஷ்யாக்காரங்க பார்த்தோன்னா குதிரை ஓட்டுறது, வில்லு, அம்பு, அப்புறம் வந்து திடீர்னு தாக்குதல் நடத்துறதுலேயும் பயங்கர வல்லமை. இப்போ ரஷ்யாவில் வல்லமையாக இருக்குதா? வல்லமையாக இருக்கானா? திடீர் தாக்குதலமாக வெளியே உக்ரைன் சம்பந்தெல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா திடீர்னு போய் என்ன செய்வேன்? சண்டை போட்டு அங்கே போய் அடித்து நொறுக்கிடுவேன். யார்? ரஷ்யாக்காரன். சரியா? இந்த ரஷ்யா வந்து அந்த வடக்கு கூட்டணி வந்து எந்தெந்த நாடு வந்து இருக்குது பார்த்திங்கன்னா ரஷ்யா, உக்ரைன், கஜகஸ்தான், அப்புறம் ஜார்ஜியான்னு சொல்கிறாங்கல்ல, ஜார்ஜியா, அப்புறம்னா அசர்பைகான். இவங்க எல்லாமே ஒரே கூட்டணி, ஒரே நிலப்பரப்பு தான். இந்த இப்போ நம்ம சொன்னல இங்கிட்டு இருக்காங்க இவன் இந்த பக்கம் குடியிருக்கிறேன், இந்த பக்கம் குடியிருக்கிறேன்னு சொல்லல, இதெல்லாம் ஒரே நிலப்பரப்பாகவே இருந்துச்சு. இப்போ பிரிச்சுக்கிட்டாங்க, நாடாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ எல்லாருமே யாரும் வட அதிபதிகள், வடக்கு கூட்டணி வட அதிபதிகள், மாஹோகு, மேஷேக்கு, தூபால். இப்போ நம்ம இங்கே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வந்து நம்ம வாசிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன டக்குன்னு யாருங்க வரணும்? ரஷ்யாக்காரன் வந்துடணும். அப்படியா இருக்கிறேன், கிம்முக்காரன் வந்துடணும், உக்ரைன்காரன் வந்துடணும். 2 பேருமே தான் சண்டை போடுறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே கூட்டணி தான், ஆண்டவருக்கு எதிராக வருகிற கூட்டணி. சரியா? இவங்க வந்து இப்போ இங்கே குடியிருக்காங்க இல்லையா? இப்போ இங்கே குடியிருக்கிறாங்க. நம்ம ரஷ்யாக்காரன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்லறை இருக்கு இல்லையா? கல்லறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்களை வச்சு புதைச்சி அம்பு, வில்லு, இரும்பு ஆயுதங்கள், அப்புறம் அவங்க சண்டை போட்டாங்களா குதிரையை சேர்த்து புதைச்சி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க பயன்படுத்தின வில்லு, அம்பு, ஆயுதம் ஒருத்தன் செத்தேன், ஒரு ராஜா செத்தான்னா பொதுவாகவே என்ன செய்வாங்க? அந்த நிறையா வந்து இந்த தங்க காசு அவனுக்கு விருப்பம் உள்ளதெல்லாம் வச்சு தான் கல்லறையில் வந்து நம்ம பார்க்குறோம், வச்சுருப்பாங்க. இப்போ புதகுழி நம்ம தோண்டி வந்து தொல்லியல் பொருளை ஆராயும் போது பார்த்திங்கன்னா இந்த தங்க காசு இதெல்லாம் கிரீடம்லாம் இருந்துச்சுன்னா இது ராஜா புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ இவங்க கல்லறையில் நம்ம தோண்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குதிரை எலும்பு, வில்லு, அம்பு, ஆயுதம் இது எல்லாமே இருந்திருக்கு அடையாளமாக. அதனால இவங்க வந்து எதில் வந்து சிறந்தவங்க இருக்காங்க, சண்டை போடுறதில்ல, திடீர் தாக்குதல் நடத்துகிறது வந்து இவங்க வந்து பிரபலமானவங்க, இவங்க தான் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த தொல்லியல் காரியங்கள் வந்து கிடச்சிருக்கு. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கல்லறை வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா கல்லறை வந்து மண்ணுனாலே தான் அமைச்சிருந்துருக்காங்க, கட்டடம்லாம் கட்டலை. யார் கட்டடம் கட்டினா எகிப்துக்காரங்க கட்டடம் கட்டினாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. சரியா? மண்ணில் தான் வந்து அமைச்சிருக்காங்க.
சரி, வேறு வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குது? மெயினாக வந்து இந்த காரியங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு 32 புலம்பல் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான். ஏடா 32 முடிஞ்சிருச்சா? டைம் முடிஞ்சிருச்சா? அந்த பார்வோன் புலம்பலில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து அந்த சரித்திர பிரகாரமாக நம்ம வந்து யார் யார் எங்கே இருக்காங்க, எதுக்காக கர்த்தர் வந்து அவங்களெல்லாம் என்ன செய்கிறாரு, நியாயம் தீர்க்கிறாரு, ஏன் வந்து கடினமாக இருக்கிறாங்க. இப்போது இந்த நாட்களே வந்து கடினமாக இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல. ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி காலத்திலேயே என்ன செய்கிறாங்கன்னா முடிஞ்ச பிறகு அவங்க சில கடினமாக இருக்கிறாங்க. அதை குறித்து வெளிப்படுத்த விஷயத்தை போது நம்ம டீப்பாக பார்ப்போம். அப்போ இதுதான் நமக்கு ரட்சணை நாள், இதுதான் ரட்சிப்பின் காலம். இப்போ அங்கே ரட்சிக்கப்பட்டு அங்கே இருப்பாங்களா? தான் இருப்பாங்க, இல்லாமல் எங்கேயுமே இருப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்குன்னா, யாப்பேத்துடைய கடினமான ஒரு சந்ததி நிறைந்த தேசமாக இருக்குது, நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்ட தேசமாக இருக்குது. வந்து எகிப்தை பார்க்கும்போது அந்தந்த பட்டணங்களை சில அழிக்கிறாரு, ஒரு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறாரு. இப்போ இந்த யாப்பேத்தின் சந்ததி குடியிருக்கிற அந்த ரஷ்யா பகுதியில் இருக்க கோஹரம், மாஹோகு, தொகர்மா இவங்கெல்லாம் இருக்கும்போது இப்போ நம்ம ஏதாவது ஒரு பட்டணங்களை குறித்து தான் நம்ம செய்கிறோம். ஆண்டவர் வந்து நியாயத்தீர்ப்பு கொடுக்குறாரு, அதுக்கு இரக்கம் பாராட்டுகிறாரு, அதுக்குரிய பேர் வந்து நமக்கு வந்து தெரியுது. இப்போ எப்படி சோதோம் கொமாராவுக்கு நமக்கு வந்து பேர் தெரியலையோ, அதே மாதிரி இந்த ரஷ்யா பட்டணத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவன் பேர் என்ன, மேஷேக்கு, கோகு எல்லாம் போய் போகும்போது அங்கே ஏதாவது ஒரு பட்டணத்தை குறித்தோ, இப்போ நம்ம எகிப்தில் படிக்கிறோம், தக்பானேஸ் அப்படின்னு படிக்கிறோம், ஆவின் ஓன் பட்டணத்தை ஆசாரின்னு படிக்கிறோம். எதுக்காக அழிச்சாங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு, விக்கிரங்கள் நடந்துச்சு, அடுத்து சண்டை போட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற பட்டணங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்யலாம்? ஆமாம், சொல்லலை. அப்போ எப்பேற்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பட்டணங்களையும் அந்த ஆண்டவர் வச்சு நேசிக்கிற தேவன், அதுக்கு ஒரு கிருபை பாராட்டுகிற தேவன். அப்போ அந்த மண்ணில் வாழ்ந்தவங்களாம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கானானியர் வந்து இப்போ நம்ம இருக்கிறோம், சோதே கோபாராலேருந்து நம்ம இங்கே வந்ததுனால ஆண்டவர் சார் நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிற தேவன். அதே மாதிரி அந்த வடக்கு பகுதியில் வந்து ரஷ்யா இருக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து இரக்கம் பாராட்டுகிற தேவன், ஜனங்களை வந்து வச்சிருப்பார், கிருபை பாராட்டுகிற தேவன். ஆனால் அந்த பூமியை நியாயம் தீர்க்கிறது கர்த்தர் நினைச்சாரு, ரெடியாக இருக்கிறார். பூமியை நியாயம் டோட்டலாக வந்து பூமியை நியாயம் தீர்க்கத்தான் போகிறார். அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் வந்து எதுக்கு இரக்கம் பாராட்டுகிறாரு, எதுக்கு இந்த பகுதியை வந்து இரக்கம் பாராட்டலை அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் வந்து விரோதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆமாம் இடமா இருக்குது. அவன் மட்டும் இல்லை, இருக்கிறவனே நினைச்சிடேன் சேர்த்து கூட்டிடுது, ஆண்டவருக்கு விரோதமாக வந்து கூட்டுறான். அந்த கிறிஸ்து வந்து வெளிப்படும்போது அப்படிப்பட்ட ஒரு தொடர்பை தான் நம்ம வந்து பார்ப்போம். அங்கிட்டு ஒரு கூட்டம் கூடிடும், இஸ்ரவேலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் கூடிடும், 10 அதிபதிகள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷத்தை போட்டிருக்கு. எத்தனை தலைவர்கள் வந்து ஒன்று சேருவான்னு தெரியாது, இந்த பக்கம் எத்தனை தலைவர்கள் ஒன்று சேருவான்னு தெரியாது. அப்படி ஒன்று சேரும்போது இந்த இஸ்ரவேலையும் தன்னுடைய பக்கம் எடுத்துக்கிடுவேன். அந்த கிறிஸ்து வந்து வெளிப்படும்போது அந்த 10 தலைவர்கள் உருவாக்கும் போது மெயினாக வந்து இப்போ புடின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் என்ன செய்வோம், இஸ்ரவேல் வந்து எதிர்த்தே இருப்பாங்க, இல்லை வேண்டாம். திடீர்னு பார்த்து சொல்லுவாங்கன்னா புடின்னு ஆதரிச்சிருவாங்க, நீ தலைவனாக வந்துடும் அப்படி. இப்போ உக்ரைன் அதிபர் வந்து ரஷ்யாவில் வந்து சண்டை போட்டார், ஏதோ குண்டு எதோ போட்டுட்டார். போடவுடனே இந்த ட்ரம்ப்பும் புட்டினும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. உடனே எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவர் வரப்போகிறாரு, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் எல்லோரும் ஒன்று செய்வாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆளை வந்து என்ன செய்வாங்க, தெரிந்தெடுப்பாங்க. அப்படி தெரிந்தெடுக்கும்போது இஸ்ரேல் வந்து சப்போர்ட் ஆகிட்டு 3 வருஷம் கழிச்சு தான் அந்த ஆலயத்தில் வந்து பன்றியை வந்து பலியிடையே இவருடைய சிலையை கூப்பிட சொல்லுவேன். புடின்னு இருக்கேன் இல்லையா, புடின்னு சிலையை வந்து வச்சு அந்த ராஜாக்கள் இந்த தானியேல் காலத்தில் வந்து கும்பிட சொன்னாங்க, அந்த மாதிரி கும்பிட சொல்லிவிட்டு 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் வந்து பன்றியை பலியிடும்போது இது அந்த கிறிஸ்துவே அவனுக்கு அப்போ தான் தெரியும்.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலர் வந்து டோட்டலாக என்ன செய்வேன் அறுத்தெடுப்பேன். இப்போ இருக்கிற நிலைமைக்கு சொல்லி அவனு 10 பேர் ஆதரிக்கலைங்க. அவன் சொல்லி இப்போ அவன் வல்லமையாருவன், வல்லமையான ஒரு ஆளாக இருக்கு. ஆண்டவருக்கு எதிரான ஒரு கூட்டணி படித்தவங்க இப்போ நம்ம படிச்சிருக்க முடியாது. ஆண்டவருக்கு எதிரான கூட்டணி பார்த்தா இந்த ரஷ்யாவில் தான் 7 மூணு இப்போ பார்த்தோம். ரஷ்யாவிலேருந்து 7 மூணு இந்த வேலையே சொல்லுது, உண்மையாக சொல்லுது. அப்படிங்கும்போது இப்போ யார் இருக்கிறாங்கன்னா புடின்றீங்க. அப்போ ஆண்டவர் வந்து இப்போ ரகசியவர் ஆயத்தம் பண்ணிட்டார். அப்படிங்கும்போது புடின் வந்து 10 நாடுகள் வச்சுருங்க. அவனுக்கு ஏகப்பட்ட நாடு இருக்குது, உச்சி மாநாடு அந்த நாடு அப்படின்னு சொல்லி அவனுக்குன்னு ஒரு கூட்ட நாடுகள் இருக்குது. இப்போ பார்த்தோம் இல்லையா, கஜகஸ்தான் நிறைய பேர் பார்த்தோம்னா இவங்கெல்லாம் வந்து அவன் பக்கம் சேருது. இப்போ இஸ்ரேல் பக்கம் வந்து இப்போ அமெரிக்கா, இப்போ இந்தியாவே அங்கிட்டு போய் சேர்ந்துருது, சீனாவும் அந்த பக்கம் போய் சேர்ந்துருச்சு. அரேபியா இருக்காங்க இல்லையா, அரேபியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பக்கம் சேருவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஆண்டவர் வந்த பிறகு 3 வருஷம் கொடுமைப்படுத்துவாங்க இல்லையா, கொடுமைப்படுத்தும் போது இந்த இஸ்ரேல் தஞ்சம் புகுந்து கொள்ளுகிற நாடு வந்து அரேபியா. தஞ்சம் புகுந்து கொள்ளுகிற நாடு வந்து அரேபியா. இப்போ அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்களுக்காக அண்டர் கிரவுண்டில் வந்து குகை மாதிரி கட்டினா நார்மலாக ஒரு பட்டணமே கட்டி வச்சுருவாங்க இவங்க வந்து தங்குறது. இப்போ அதே அவங்க நம்புகிறாங்க அர்த்தம். இப்போ நார்மலாக குகை கிடையாது, ஒரு பட்டணம் வந்து மேலே இல்லாமல் மண்ணுக்கு அடியில் வந்து பட்டணமாக கட்டி வச்சுருக்கணும். இஸ்ரேல் வந்து அவன் விரட்டி விடலை, அவன் கொடுமை தாங்க மாட்டாமல் தப்பிச்சு ஓடி ஒளிவாங்களாம். ஒளியும் போது இந்த அரேபியா வந்து அண்டர் கிரவுண்டு சப்போர்ட்டாக இருக்கணும், ஒன்றும் பண்ண மாட்டான். இப்போ அரேபியாவில் வந்து பெட்ரோல் இருக்குது, அவன்கிட்ட பணம் இருக்குது. இவன் என்ன செய்வான், 666 வந்து இப்போ வேத வள்ளுவர் சொல்லுவாங்க 666 சொல்ல மாட்டேன். அவனுக்கு வந்து இப்போ 666 எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால் வேறு விதமாக என்ன செய்வேன், கையிலையோ நெத்திலையோ ஏதோ இடத்துல வந்து ஜிப்பு மாட்ட சொல்லுவேன். அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிரு எப்படினாலும் தெரியும். கைவிடப்பட்டுட்டோன்னு எப்படி தெரியும். இப்போ நான் இருக்கேன், நான் கைவிடப்பட்டேன்னு எப்படி தெரியும், ஒன்றுமே இருக்காது இந்த உலகத்தில். இப்போவே நமக்கு என்ன செய்ய, ஒரு சர்ச்சில் போனால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ரீதியான ஒரு மெசேஜ் கிடையாது, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நம்ம வந்து பார்க்க முடியாது, ஆவிக்குரிய வரங்கள் கிடையாது. 5 தலைவர்கள் இல்லை, 5 போஸ்டிங் இல்லையா, மேய்ப்பர், போதகர், இந்த தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், இதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியல. ஒரு சபையில் வந்து தீர்க்கதரிசி இருக்கானா பார்க்க முடியலை, சுவிசேஷன் இருக்கானா பார்க்க முடியல. மேய்ப்பரை பார்க்குறோம், போதகரை பார்க்குறோம், 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. மேய்க்கிறது போதகரை 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் போதகர்னு என்ன இருக்கணும், மெசேஜ் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். மேய்ப்பர்னா சபையை பார்க்க கண்காணிக்க வேண்டியது மேய்ப்பருடைய வேலை. போதகர்னா உபதேசிக்க வேண்டிய வேலை. மேய்ப்பரும் போதகரும் ஒன்றாகாது. ஆனால் இப்போ இங்கே எல்லாம் சபையில் செய்கிறாங்க, மேய்ப்பர் தான் என்ன செய்கிறாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னும் வேறு ஒருத்தனை விட்டு அவன் என்ன செய்ய ஆடை பறிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவங்களே மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவறு கிடையாது. ஆனால் நான் இன்றைக்கு உள்ள நிலைமையை சொல்கிறேன். அப்போ இங்கே சுவிசேஷகன், சபைக்கு ஒரு சுவிசேஷகர் இருக்கிறாரா, சுவிசேஷன் செய்யணும். சபையில் விசுவாசி சுவிசேஷன் சொல்கிறது வேறு. இங்கேருந்து சபையில் உள்ள ஒரு சுவிசேஷர் போய் உலகம் பூரா என்ன செய்யணும், சுவிசேஷன் சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷரை அந்த சபையில் வச்சுக்கணும். இங்கே தான் தீர்க்கதரிசி சரி உலகம் பூரா போய் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருக்கணும் ஒரு சபையில். அப்புறம் என்ன இருக்குது, சுவிசேஷம் அப்போஸ்தலர். இங்கேருந்து செய்யணும். அவர் அப்போஸ்தலர்னால் அவன் போய் ஒரு இடமா சின்ன சபையை உருவாக்கணும், கட்டணும், சபையில் இது பண்ணணும். அங்கே எது சொல்லிவிட்டு இங்கே வரணும், இங்கே நான் இங்கே எப்படி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி தானே இருக்குது அப்போஸ்தலர் படிக்கல. ஆமாம், இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல நான் ராமன்பேட்டையில் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டேன், ஒரு சபை பாச போட்டேன், அங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அது ஒரு அப்போஸ்தலர் இங்கேருந்து கிளம்பி போகணும். அடுத்து இந்த ராமன்பேட்டை விட்டுட்டு அடுத்து எங்கே போகணும், அலங்காநல்லூருக்கு போகணும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் இப்போவே இல்லையே. அப்போ அந்த கிறிஸ்து இருக்கும்போது ஒன்றுமே இருக்காது, சபை இருக்கணும், பிரசங்கம் பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், கிரியைகள் இருக்காது. எதோட கிரியைகள் அதிகமாக இருக்குன்னா பிசாசுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கும். பிசாசுடைய கிரியைகள் தான் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ 32 பார்த்தோம். பார்வோனின் புலம்பல் வந்து பார்த்திங்கன்னா வல்லமையாக இருக்கிற எல்லாரும் எங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் கடத்தப்படுறேன். அந்த பாதாளத்தில் கடத்தப்பட்ட சந்ததி தான் இன்றைக்கி எங்கே இருக்காங்க, வடக்கு கூட்டணி ரஷ்யாவில் சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த வேதமும் இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து நமக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, கர்த்தர் அப்படியே வச்சுருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய பயணங்கள் எப்படி இருக்கணும், ஆண்டவரை நோக்கி இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும், பயந்து இருக்கணும், உண்மையை பார்த்து ஓடணும். கரெக்டானே, உண்மையை பார்த்து ஓடணும். சரி, கரெக்டாக நல்லா